வெல்கம் டு ரெஸ்லிங் ரிமேக்ஸ் தமிழ் சேனல். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ஒரு சில பெரிய அப்டேட் தான் பார்க்க போகிறோம். ராக் வந்து கண்டிப்பாக ஒரு 100% வந்து பார்த்தீங்கன்னா சர்வர் சீரிஸ் வார்கேமில் வர போகிறாரு. அண்ட் ஜான்சனோட ராயல் நம்பர் அப்டேட். ரோமன் வந்து இந்த ஒரு மேட்ச்சில் தோக்க போகிறாரா, ஒரு சில பெரிய அப்டேட் தான் பார்க்க போகிறோம். மறக்காமல் நம்ம சேனலுக்கு புதுசு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுவா. இந்த ஒரு அப்டேட் நீங்கள் ஆர்டராக பார்த்தா கரெக்டாக புரியும். ஸோ ஓகே, இன்றைக்கான கொஸ்டின் என்ன, ஹூ இஸ் ஏ ரியல் ட்ரைபல் சீஃப்? இந்த ஒரு வருஷத்தில் ராக்கை சேர்த்துக்கோங்க. ராக் சோலோ சேர்க்குவா, ரோமன் ரைம்ஸ் யாருன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க. நம்பர் 1 நம்பரோட ஃபைனல் பாஸ் ராக் தான். இப்போதைக்கு ஃபைனல் பாஸ் வந்து ராக் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக 100% வந்து பார்த்தீங்கன்னா சர்வைவல் சீரிஸ் வார் கேமில் வரப்போறாரு. வந்து ஏதாவது ஒரு குழப்பம் பண்ண போறான்றது 100% ஆயிடுச்சு. நீ எதை வச்சுட்டு அப்படி சொல்கிறான் அப்படின்னு கேட்டால், ஏன்னா மோனா போட ஷூட்டிங் இருக்குது, லைவ் ஷூட்டிங் இருக்குது, நீ தானடா சொன்ன அப்படின்னு வந்து கேட்பீங்க. நானும் அப்படி தான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஆனால் ஃபைனல் பாஸ் ராக்கே வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம் ட்வீட் போட்டு விட்டாரு. மொத்தமாக வந்து எல்லாத்தையும் பிளாஸ்ட் பண்ணிட்டாரு. சத்தியமாக சொல்ல போனால் இது ஒரு அப்டேட் நேற்றே வந்துருச்சு. நான் வந்து வீடியோ கொஞ்சம் லேட் பண்ணிட்டேன். நான் நேற்று நைட் வந்தனால இதுக்கப்புறம் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த ஒரு சர்வைவல் சீரிஸ் வார் கேமில் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வரப்போதான் சொல்லிட்டாரு. அந்த டைம் நவம்பர் 30 வந்து பார்த்தீங்கன்னா அவர் ரொம்ப ஃப்ரீயாக இருக்காராம். ஃப்ரீயாக இருக்கிறனால வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஃப்ரீன்ற வார்த்தையை யூஸ் பண்ணனால லைவ் ஷூட்டிங் எதுவுமே கிடையாது. அப்போ கண்டிப்பாக எதுக்காக ராக் வந்து இந்த ஒரு வார்த்தையை வந்து யூஸ் பண்ணணும், எதுக்காக இந்த ஒரு நேரத்தில் டியூப் போடணும், அதெல்லாம் கொஞ்சம் யோசிச்சு பார்க்கும்போது கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா அட் ஃபைனல் பாஸ் அப்படி தான் போட்டிருக்காரு. மேபி இது கண்டிப்பாக வந்து WWE வச்சு தான் போட்டிருக்காரு. கண்டிப்பாக வந்து சர்வர் சீரிஸ் வார் கேமில் கண்டிப்பாக வரதான் போகிறாரு. 100% கன்ஃபார்முங்க. இது வரைக்கும் நான் இழுத்துக்கிட்டு இருந்தேன் 80% கன்ஃபார்ம் இந்த மாதிரின்ட்டு. இப்போதைக்கு அவரே ஒரு கிளியரன்ஸ் கொடுத்துட்டாரு. கண்டிப்பாக சர்வர் சீரிஸ் வார் கேமில் வரதான் போகிறாரு. ஸோ ஓகே, நெக்ஸ்ட் அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டரா பாருங்க நண்பா, விட்டுறாதீங்க. ஸோ ஓகே, சர்வர் சீரிஸ் வார் கேம் வந்து பார்த்தீங்கன்னா டிக்கெட் செல்லிங் தெரிய வந்திருக்கு. இப்போதைக்கு ஃபைனல் பாஸ் ராக் வர போகிறாரு. கண்டிப்பாக வந்து சோல்ட் அவுட் ஆயிருந்தா அவ தான் போகுது. கரண்ட் செட்டப் வந்து பார்த்தீங்கன்னா 17,288 டிக்கெட், அதில் 16,410 டிக்கெட் வந்து வித்துருச்சு. இன்னும் 878 டிக்கெட் தான் இருக்குது. இது எல்லாமே ராக் வர போகிறாருன்னு சொல்கிறதுக்கு முன்னாடி தான். ஏன்னா இப்போதைக்கு ராக் வர போகிறான்றோடனே கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா சோல்ட் அவுட் ஆயிருந்தா அவ தான் போகுது. சர்வர் சீரிஸ் வார் கேம் வந்து சோல்ட் அவுட் ஆயிருந்தா அவ தான் போகுது. ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து மொச்சு கிடக்க போகிறாங்க. ஏன்னா ஃபைனல் பாஸ் ராக்கோட ரிட்டர்ன் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருக்க போது. இவர் வந்து இன்னொன்று சொல்லிட்டாங்க, அதை வந்து ஆர்டராக சொன்னேன். சர்வர் சீரிஸ் வார் கேம் வந்து கண்டிப்பாக மிஸ் பண்ணிடுறாங்க. இது வந்து ஒரு ரெசல்மேனியாக்கு அப்புறம் எனக்கு தெரிஞ்சு இது வந்து ஒரு பெரிய பேப்பரியாக தெரியுது. நம்பர் 2 என்னன்னா ஃபைனல் பாஸ் ராக் தான். ஃபைனல் பாஸ் ராக் பற்றி என்ன ஒரு அப்டேட் வந்துச்சுன்னா, இது வந்து முன்னாடி, அதாவது என்னன்னா எப்போ அவர் ரிட்டர்ன் வராரோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவர் கேமியோ ரோலாக வரமாட்டார். இப்போ பேட்மில் வந்து பார்த்தீங்கன்னா கேமியோ ரோல் வந்து லாஸ்ட்டாக வந்து மிரட்டி விட்டு போனார். வேற ஒன்றுமே இல்லை, அந்த சிம்பிள் தான் கட்டிட்டு போனார். இப்போ வரப்போகிறது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டோரி லைன் வைஸாக அந்த மாதிரி ஒரு கேரக்டர் வர போகிறாரு. ஃபைனல் பாஸ் ராக் எப்போ ரிட்டர்ன் வர்றாரோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவரோட ஸ்டோரி லைன் கண்டினியூ ஆக போகுது. மேபி சான்ஸ் இருக்குது. சர்வைவல் சீரிஸ் வார் கேமில் பண்ண போகிற பெர்ஃபார்மன்ஸ் பொறுத்து தான். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று அவர் வந்து பார்த்தீங்கன்னா ரிங் சைடுக்குள்ளே வந்து அட்டாக் பண்ணிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், மேட்சே சேஞ்ச் ஆயிரும். ஏன்னா சான்ஸ் இருக்குது. ஏன்னா ஃபைனல் பாஸ் ராக் பண்ணிட்டாருன்னா ரெஃப்ரி திறந்தா உடனே வேற என்ன பண்ண முடியும், அந்த மாதிரி நடக்கலாம். ஒன்று ரிங் சைடுக்குள்ளே வந்து சேஞ்சஸ் பண்ணலாம், அப்படி இல்லைன்னா பேக் ஸ்டேஜில் வச்சு சேஞ்சஸ் பண்ணலாம், இல்லைன்னா மேட்ச் முடிஞ்சக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது சேஞ்சஸ் பண்ணலாம். இது ஏதாவது ஒன்று கண்டிப்பாக நடக்க தான் போகுது. அது எந்த ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ண போகிறார் ராக்கு, அதை டிபெண்ட் பண்ணி தான் அடுத்த ஸ்டோரி லைன் வந்து பார்த்தீங்கன்னா மூவ் பண்ணுவாங்க WWE. அது வேற. இப்போதைக்கு பால் ஹீமன் வந்து பார்த்தீங்கன்னா ஒருவேளை ராக் கூட சேர போகிறாரா அப்படின்ற மாதிரி ஒரு யோசனை போய்கிட்டு இருக்கு. அது போக இந்த சர்வைவல் சீரிஸ் வார் கேம்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா ஓஜி பிளேயர்ல இருக்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பிளிட் ஆயிடுவாங்களாம். இங்கே அதாவது யாரை தவிரனா ஜிம்மி உசோ தவிர மித்த எல்லாருமே ஸ்பிளிட் ஆயிடுவாங்க அப்படின்ற மாதிரி ஒரு எமோஷனல் செக்மெண்ட் மாதிரி கொண்டு வரப்போதான் பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. அது போக இப்போதைக்கு பால் ஹீமன் வச்சு ஸ்டோரி பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், இப்போதைக்கு பால் ஹீமனே ஒரு குழப்பத்தில் இருக்காரு. ஏன்னா சிஎம் கப் கொண்டு வந்துட்டாங்க. ஒரு வேளை செத்ரான்ஸ் வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சிஎம் அட்டாக் பண்ணிட்டாங்கன்னா பேக் ஸ்டேஜில் அடுத்த பிளான் வந்து பால் ஹீமன் ஒன்று வச்சிருக்காரா, ஒருவேளை பிராக் லெஸ்னரை கொண்டு வருவாரா, ஒருவேளை வந்து பார்த்தீங்கன்னா மெயின் இவென்ட் ஜேவுஸை வந்து அமெரிக்கன் நைட்மேர் கோடி ரோட கொண்டு வர்றாரா. இதுவே வந்து ஒரு பெரிய ஒரு தலைவலியாக இருக்குது. அடுத்தடுத்து அப்டேட் வந்துகிட்டு இருக்கு. இன்னும் வந்து எத்தனை நாள் இருக்குது, ஒரே நாள் தான் இருக்குது. நாளைக்கு ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமை காலையில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேப்பர் பார்க்க வரும். அதுக்குள்ளேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட குழப்பம். ஆனால் நம்ம எல்லாரும் நினச்சிக்கிட்டு இருப்போம் அந்த மொத்தத்தையும் அப்படியே ஃபெயிலியர் பண்ண மாதிரி நடந்துச்சுன்னா சர்வைவல் சீரிஸ் வார் கேம் வந்து நம்ம சாட்டிஸ்ஃபேக்ஷனே இருக்காது. கண்டிப்பாக ராக் வர போகிறாரு. ஆனால் இது எல்லாமே நடக்குமா, அந்த ஸ்டோரி எல்லாம் கரெக்டாக மூவ் பண்ணுவாங்களா அப்படின்ற மாதிரி பெரிய ஒரு திங்கிங் இருக்கும் எல்லாத்துக்குமே. நம்ம ஒன்று எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம், அங்கே என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க, WWE என்ன பிளான் பண்ணுறாங்கன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். இப்போதைக்கு ஃபைனல் பாஸ் ராக் வந்து வரப்போறான்றது கன்ஃபார்ம். இந்த ஒரு பேப்பர் வந்து பார்த்தீங்கன்னா பிளாஸ்டான பேப்பர் வந்து கண்டிப்பாக வந்து தெரிஞ்சிருச்சு. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா ரெசல்மேனியாக்கு அப்புறமே எப்போ ரோமன் ரைம்ஸ் சம்மர்ஸ்லாமுக்கு வந்தாரோ அப்போ இருந்து சர்வைவல் சீரிஸ் வார் கேம் வந்து கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ஓஜி பிளேயர்லையும் நியூ பிளேயருக்கான ஒரு மேட்சை கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. எல்லாத்தையும் ரோமன் வந்து ஸ்டெப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ரீயூனியன் பண்ணிட்டாரு. இப்போதைக்கு அவங்க எல்லாம் ஒரு டீமாக இருக்காங்க. பட் சர்வைவல் சீரிஸ் வார் கேமில் எந்த அளவுக்கு பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்க போகிறாங்க
போகிறாங்க, ஓஜி பிளேயர் வந்து அவங்களுக்குள்ளேயே சண்டை போட்டு அடிச்சு தள்ளிடுவாங்களா என்னன்ட்டு நம்ம கூடிய சீக்கிரத்தில் பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்பர் 3 சீரிஸ் வார் கேமில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் சர்ப்ரைஸ் இல்லைன்னா கண்டிப்பாக ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா சான்சஸ் ஹையாக இருக்குது. இப்போ எப்படி அதாவது ஸ்போர்ட்ஸ் கிட்ட என்ன சொல்லியிருக்காங்கன்னா மேஜர் ரிட்டர்ன்ஸ் வர சூப்பர் ஸ்டார்லாம் இன்ஜூரான சூப்பர் ஸ்டார் திருப்பி வர அதிக சான்சஸ் இருக்குது. அதில் கீழே வாசிச்சு பாருங்க, த ஸ்காட்டிஷ் வாரி ட்ரூ மைண்ட் ஆஃப்டர் த மேட்ச் அப்படின்னு. அது என்ன மேட்ச்னா பிரான் பிரேக்கர் அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஷீமஸ் அண்ட் லூக்ரி கேசரான ஒரு மேட்ச் நடக்குதுல. இந்த மேட்ச் எல்லாம் முடிஞ்ச அப்புறமா ஒருவேளை பிரான் பிரேக்கர் வந்து அகைன் டைட்டில் ரிட்டைன் பண்ணிட்டாருன்னா அங்கே ஸ்காட்டிஷ் வாரியர் வந்து பார்த்தீங்கன்னா அகைன் அதாவது அவருக்கு சேலஞ்ச் பண்ணலாம் அந்த இன்டர்கண்டல் சாம்பியன்ஷிப்பை அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஏன்னா லாஸ்ட் நடந்த ட்ரூ வர்சஸ் சிஎம்கான மேட்சுக்கு தரமாக கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக டைட்டில் புஷ் இருக்கு. நம்பர் 4 என்னன்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ராயல் ரம்பல் 2025 தான். இப்போதைக்கு ராயல் ரம்பல் 2025 ஒரு மேஜர் அப்டேட் இருக்கு. ஏன்னா வந்து ஏகப்பட்ட பெரிய பெரிய சூப்பர் ஸ்டார்லாம் உள்ள வர போறாங்க. அதில் இப்போதைக்கு ஜான்சினா அடுத்தடுத்து பிளாஸ்ட் அப்டேட்லாம் கொடுத்துக்கிட்டு இருக்காரு. அவர் என்ன போஸ்ட் ஒரு ட்வீட் போட்டிருக்காருன்னா, அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த ஃபர்ஸ்ட் வின் பண்ண ராயல் ரம்பர் அவரோட போஸ்டர் வந்து பார்த்தீங்கன்னா விட்டுருக்காரு. அவர் ட்வீட் போட்டிருக்காரு. இது எல்லாமே தெரிஞ்சோடனே கண்டிப்பாக வந்து இப்போ எல்லாருமே எல்லாத்துக்கும் ஒரே ஒரு கேள்வி தான் விடும், கண்டிப்பாக ஜான்சினா வந்து ராயல் ரம்பல் வின் பண்ண போறாரு அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஆனால் என்னோட ப்ரெடிக்ஷன் படி வந்து பார்த்தீங்கன்னா மேபி லாஸ்ட் டைம் வேணா இருக்கலாம், ஜான்சினா வின் பண்ணார்னா அந்த வருஷம்லாம் அவர் தான் வந்து மெயினாக இருப்பார். ஏன்னா 2K25 ரெசல்மேனியாவில் பெரிய ஆளாக வந்து இருப்பார். ஆனால் என்னை பொறுத்தளவுக்கு ஜான்சினா வின் பண்ணுறத விட அடுத்து வேறு ஏதாவது சூப்பர் ஸ்டார் வின் பண்ண நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்போதைக்கு அவர் 2025 போயிடுவார். நான் ஜான்சினா ஃபேன் தான். ஏன்னா 2025 போயிடுவார். இதுக்கப்புறம் வந்து ஃபியூச்சர் சூப்பர் ஸ்டார் வின் பண்ணாங்கன்னா அவங்களோட கரியருக்கு கரெக்டாக இருக்கும் அப்படின்னு நான் எதிர்பார்க்குறேன். ஸோ ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பால் ஹீமன் பற்றி. இப்போதைக்கு பால் ஹீமன் வந்து பார்த்தீங்கன்னா இது வரைக்குமே அவர் வந்து டைட்டில் வச்சுட்டு தான் ரோமன் ரைம்ஸ் அண்ட் சிஎம் அதாவது ரோமன் ரைம்ஸ் கூட வந்திருக்காரு. ஒரு 3 டைட்டில் சுமந்துட்டு கூட வந்திருக்காரு. பட் இருந்தாலும் இப்போ வரப்போகிற சர்வர் சீரிஸ் வார் கேமில் பால் ஹீமன் பார்த்தீங்கன்னா ரோமன் ரைம்ஸ் கூட டைட்டில் இல்லாமல் வந்து வரப்போறாரு. அந்த மூமெண்ட் ரோமன் ரைம்ஸ் கூட வருவாரா இல்லை சிஎம் கூட வருவாரான்னு அந்த டைம் வந்து நம்மளுக்கு தெரிஞ்சிடும் பால் ஹீமன் யார் சைடு இருக்க போறாரு. இதெல்லாம் பெரிய கொஸ்டினாக இருக்குது. ஏன்னா ரோமன் வந்து தனி என்ட்ரன்ஸ் எல்லாம் வருவார், பிளட் லைன் எல்லாருமே. சிஎம் தனியாக தான் வருவார், அவர் ஒன்றும் பிளட் லைன் கிடையாது. வித் ஓஜி அதாவது நியூ பிளட் லைன் கூட ஒரே என்ட்ரன்ஸில் வந்துருவாங்க. ஆனால் பால் ஹியூமன் யாரு கூட வர போறாரு அப்படின்னு ஸ்டார்டிங்லேயே நமக்கு எல்லாம் தெரிஞ்சிடும். இந்த மேட்ச் நடந்து முடிக்கிறக்குள்ளேயும் ஒரு புயலே வந்து கிராஸ் ஆன மாதிரி அந்த அளவுக்கு வந்து கூஸ் பம்ப் போய்கிட்டு தான் இருக்க போது. வேற லெவலாக இருக்க போது பிளாஸ்ட் பேப்பர் தான். நம்பர் 5 என்னன்னா, இந்த சர்வைவல் சீரிஸ் வார் கேம் முடிஞ்சதுக்கு அப்புறமா என்னென்ன நடக்க போகுதுன்னு தெரியல. இந்த சர்வைவல் சீரிஸ் வார் கேம் இப்போ ஊடாலையும் என்னென்ன நடக்க போகுதுன்னு தெரியல. ஆனால் இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ராக் டிபெண்ட் பண்ணி தான் இருக்கு. ராக் எந்த மாதிரி செக்மெண்ட் பண்றாரோ அந்த மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா சர்வைவல் சீரிஸ் வார் கேமுக்கு அப்புறம் வந்து எஃபெக்ட் இருக்க போகுது. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு என்ன சொல்றாங்கன்னா, இந்த ஃபேன் ஃபெஸ்ட் ஈவெண்ட் நடந்துச்சுல சிஎம்க்கு வந்து அந்த நேரத்தில் என்ன கேட்டிருக்காங்க, அதை என்ன சொல்லியிருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். ஒருவேளை நீங்கள் வந்து ரெசல்மேனியால ரெண்டு பேர் கூட மேட்ச் பண்ணணும்னா அது யார் அப்படின்னு கேட்டது ஸ்டோன் கோல்ட் ஸ்டீவ் ஆர்சன் அண்ட் ஃபைனல் பாஸ் ராக் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. இப்போதைக்கு என்ன தோணுதுன்னா, ஒருவேளை சிஎம் வர்சஸ் ராக்கான மேட்ச் வந்து நடத்திடுவாங்களா, மேபி ராயல் ரம்பல் கூட சான்ஸ் இருக்கு அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. அதாவது என்னன்னா, இந்த ஒரு சர்வேல் சீரிஸை டிபெண்ட் பண்ணி தான் எல்லாமே இருக்கு. ஒருவேளை சிஎம் கரெக்டாக நின்று மேட்ச் கம்ப்ளீட் பண்ணி கொடுத்து சிஎம்க்கு அதாவது ஃபைனல் பாஸ் ராக்கால தோத்து இவங்க ரெண்டு பேரும் ஃபேஸ் டு ஃபேஸ் நின்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக ஃபியூச்சரில் இந்த ஒரு மேட்சை வந்து பார்க்கலாம். மேபி ராயல் ரம்பரா கூட இருக்கலாம், ஒருவேளை அடுத்தடுத்த பேப்பர் வியூல கூட இருக்கலாம். ஐ ஹோப் இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருப்பா. See you next video. Thank you for watching. வேறு ஏதாவது சூப்பர் ஸ்டாரை பற்றி அப்டேட் இருந்தால் மறக்காம கமெண்ட் பண்ணணும்பா. தேங்க்யூ.